கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அந்த 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை, மேய்ப்பனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை நாம் கேட்கறதுனால, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கறதுனால அவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். முற்பிதாக்களை ஆண்டவராகிய தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். ஆகவே அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்பதனால அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது, தேவன் நடத்தி கொண்டு போகிறார். அவர் நடத்துகிற ஒரு தேவன். அவர் நடத்துகிற ஒரு தேவன். 3வது 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு முன்பாக கடந்து போகிறவர். ஏன் நமக்கு முன்னால் கடந்து போகிறன்னு சொன்னால், அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கிற ஒரு கர்த்தர். நமக்கு முன்னால் இருக்கிற கோணலாக இருக்கிற, பிரச்சனையாக இருக்கிற, நெருக்கமாக இருக்கிற, போராட்டமாக இருக்கிற எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரம் கடைசி 4ஆவதாக அவர் நம்மை, அந்த 3வது வசனத்தில் துவக்கத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மை காக்கிற ஒரு நல்ல தேவன், நம்மளை காத்து நடத்துகிற ஒரு தேவன். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறது மாத்திரம் நம்மை நடத்துகிறார், நமக்கு முன்னே கடந்து போகிறார், நம்மை காத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன், நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே இந்த நாள்களை கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மையப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும். அவரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உங்களை நடத்துவார், நடத்தி கொண்டு போவார். அவர் உங்களை காத்து நடத்துவதற்கு போதுமானவர். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கூட அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.